லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு திருவிழா நடத்துறாங்க, ஒரு நாடகம் நடத்துறாங்க. ஆமா, ஒரு லைட் ஹீட் போடக்கூடாது, அப்படி இருட்டு அடிச்சா போடுறது. கண்ணாடி கலியா, கருப்பு கண்ணாடியா? ஓ சாரி, கண்ணு தெரியாம போச்சா? கண்ணெல்லாம் தெரியும். தெரியுதாப்ப? நான் அரவிந்த் ஆஸ்பத்திரியில வந்திருக்கேன். வேற கிடாதிருக்க பொட்டியை நுறுக்கி போடுங்க. எவ்வளவு சீரியல் போட்டுக்கு என்ன கண்ணு தெரியும்? சரி, லைட் போட்டானே தெரியலங்க, விடுங்க. கண்ணாடி கலத்தா தான் தெரியும். என்ன ஏரியாக்குள்ள புதுசா ஒரு ஐட்டம் தெரியுது. ஐட்டமா? அப்புறம் சின்ன பிள்ளையா பாவம், நாடகம் நடந்துக்கு டான்ஸா போட்டிருக்கான். யாரு அந்த பிள்ளைதான் ஐட்டம்? அப்படியா நீ? உங்களை நினைச்சு நான் சிரிக்கிறதா இல்ல வேதனைப்படுறதான்னு தெரியல. காலையில சம்பளத்தை எனக்கு கொடுத்து இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை கையிலையும் கொடுத்து கட்டி பிடிச்சி ஆடுறா சூர்யா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. கட்டி பிடிச்சி ஆடுறது மட்டும் தான் உன்னோட வேலை. உன் தலையெழுத்து பெட்டியை விடிய வரைக்கும் அமுக்கணும். விடிய காலம் நான் தானே போய் அப்புறம் பார்ப்பேன். எங்க சத்தியம் பண்ணி சொல்லி காரை தூக்கிட்டு வேகமா ஓடிடுவீங்க. சீட்டு காசை கொடுத்துட்டு போக பாருங்க. ஆளு பார்க்க சொட்டவாளை குட்டி மாதிரி இருக்கேப்பா. ஏரியா புதுசா அத்தியார லேசா பிடிங்க சார். ஓ பாட்டி நல்ல பாட்டிதா, இந்த பாட்டு நான் அந்த பிள்ளைக்கு பாடுறேன்னா அவங்க அம்மாவுக்கு பாடுறேன்னா என்னாச்சு? அந்த பிள்ளை இருந்தா தானே பாட முடியும். ஆமா, அந்த பிள்ளை எங்க போச்சு? இந்த பிள்ளை பாட்டி, உங்க அம்மா பியூட்டி. தெரியாதா? இதுலயே தெரியாமன்னா பெரியார் எப்ப பெற்ற லொப்பன்னு பெருமையா சொல்றத. என்ன பெருமை சொல்றீங்க? ஓ பாட்டி நல்ல பாட்டிடா, ஓ பியூட்டிடா பியூட்டிடா, மின்னலிடை காட்டி செல்ல பையன்களை மாட்டி, மின்னலிடை ஆட்டி செல்லு மஞ்சள் நாடு கிணறு. ஓ பாட்டி நல்ல பாட்டிடா, ஓ பியூட்டிடா பியூட்டிடா. பொம்பளை பிள்ளை மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு பார்த்தா கடைசியில இந்த மூஞ்சில முடிக்க வேண்டியதா. இப்படி சொல்லக்கூடாதியா? பெண்கள்னால பேய் இறங்குமியா? பொம்பளைனா பேய் மட்டும்தான் இறங்க. நீங்க யாரா இருந்தா எப்படி இருந்தாலும் என் முகரில தான் நீங்க முடிச்சுதான் ஆகணும். தேவையில்லாம இந்த சவுண்டு கொடுக்குற வேலையில வச்சுக்கப்படாது. சின்ன சவுண்ட் சரியா? உள்ள பொருள் வச்சிருக்க எடுத்து போட்டு விடும். அதுக்கு உன் பொருள் வீணா போச்சு. என்னது வீணா போச்சா? என் பொருள் வீணா போச்சுன்னு உனக்கு என்ன தெரியும்? அப்ப மொட்டை என்ன யோ மொட்டையாதான் இருக்க போடுற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து புதுசா தெரியுது, பாக்க ரவுடி மாதிரி தெரியுது. நீங்க பார்த்தா நானு இந்த ஏரியாவுக்கு ஆமா புதுசு. இந்த ஏரியாவுக்கு நான் யாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன தெரியும்? நீ தான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. ஒருவேளை நான் தான் இந்த ஏரியாவுக்கு புதுசா இருக்கணும். கேட்டு பாரு பசங்கிட்ட. எப்ப தெரியுமாப்பா? அவங்க வண்டியில ஏறி எட்டி வாக்குறாங்க. உங்க அம்மா மூஞ்சிய பார்த்தா கிளம்பி போயிட்டாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உட்காந்துருக்காங்க.